யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்று சொல்றது. பர்வதத்தில் ஏறக்கூடிய ஒரு மனிதன் இருக்கான். பர்வதம் என்பது கவனிங்க, தேவனோடு தனித்து நிற்கக்கூடிய இடத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏதோ நான் மலை எல்லாம் எங்கள் வீட்டெல்லாம் மலை இல்லைங்க அப்படின்னு சொல்லாதீங்க. தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கூட உறவை கொண்டு வாங்கள். தனிப்பட்ட விதத்தோட தேவனோடு கூட அதிக நேரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டு பண்ணிங்க. ஒரு நாள் நான் நல்லா ஜபிப்பேன், இப்போ ஜபிப்பது இல்லை அப்படின்ற கூட்டம் தான் நிறைய பேர் இருக்காங்க. கண்டி நேற்று நான் 10 நிமிஷம் ஜபிச்சேன், இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் ஜபிக்கிறேன், நான் 1 மணி நேரம் ஜபிக்கிறேன், நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கேன் அப்படி சொல்லுகிற மனிதர்கள் குறைவு. நீங்கள் அப்படி மாற்றிக்கொள்வீர்கள் சொன்னால் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவர்களாய் மாற முடியும். இந்த பர்வதத்தின் மேலே ஒரு மனிதன் ஏறக்கூடியவனாய் மாறினான் என்று சொன்னால் அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். இன்னைக்கு ஜப வாழ்க்கை அப்படி கூட்டிக் கொள்ளுங்கள். ஜப நேரங்கள் அப்படி மாறட்டும். ஜபத்தில் அப்படி தரிக்கக்கூடியவர்களாய் மாறுங்கள். உங்கள் நேரங்கள்